ஹலோ மக்களே. ஸோ நீங்கள் என்னோட போன விலாகை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு வளகாப்பு நடந்து முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு விட்டாச்சு. ஆனால் நான் போய் அவங்கள விடக்கூடாதான். ஸோ எங்கள் அம்மா தம்பி இவங்க தான் போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அங்கே கொஞ்சம் குட்டி குட்டி சடங்குலாம் நடந்துச்சு. அதை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நானும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் அவளை போய் பார்க்கவே இல்லை. ஸோ அவளோட கொஞ்சம் திங்ஸ்லாம் இங்கே இருக்குது. இந்த பாம்பு மெட்டர்னிட்டி பெட் இதெல்லாம் கேட்டிருந்தா அதை தான் அப்படியே போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு அப்புறம் இன்னும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் கொடுத்துட்டு அப்படியே அவளை எங்கேயா வெளியே கூப்பிட்டு போயிடலாம். சாவி வேற பேட்ரி போயிடுச்சு. அதுதான் ஒவ்வொரு தடவையும் போட்டு தான் குடிக்கிற மாதிரி இருக்குது. மழை வேற வர மாதிரி இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். பார்த்தீங்களா, கல்யாணம் ஆயிடுச்சுனாலே இப்படி தான் இருக்கணும். 2 நிமிஷத்துல வேர்த்துருது. இந்த டப்பா இருக்குல்ல, பிங்க் கலர் டப்பா, இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது. அந்த கிட்டில் வச்சு கொடுப்பாங்க, அதை கொடுத்தது. ஆனால் டப்பா நல்லா இருக்குங்க. 2 டப்பா வாங்கியிருக்கோம் இதோட. பின்னாடி ஐயோ என்ன இப்படி இருக்கு, மழை அடிச்சு ஊற்றும் போல இருக்கு. செட்டில் ஆயிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குங்க. நான் சொல்கிற விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக ஹஸ்பண்ட்ஸ்க்கு புரியும்னு நினைக்கிறேன். பொதுவாக அந்த ஒய்ஃப் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் அந்த ஒரு 2-3 நாள் இல்லை 1 வாரம் அந்த பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் என் விஷயத்தில் எனக்கு என் ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டு போயிருக்கான்றது ஒரு இதாகவே ஃபீல் ஆக மாட்டேங்குது. எப்படி சொல்கிறது, அவள் என்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிருக்கா, அவளை பார்க்கவே முடியாது, பார்க்கணுன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா 2 பேருமே ஒரே ஊர் தான். நானும் மதுரை தான், அவளும் மதுரை தான். ஒரு 10 நிமிஷம் நினச்சா போய் டக்குன்னு பார்த்து டக்குன்னு வந்துடலாம். அதனால என்னமோ எனக்கு அவளை பிரிஞ்சிருக்கோன்ற ஒரு ஃபீல் வர மாட்டேங்குது. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து நான் மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக. எப்போனா மத்தியானம் சாப்பிட்றப்ப, லன்ச் டைம் அப்போ, வீட்டிலேருந்து கிளம்புறப்ப, வேலை கிளம்புறப்ப வந்துட்டு என்னை வாசல் வரையும் வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணுவாள். அதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். என்னால் 100% அவளை மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியல. ஆனால் ஒரு 60-50 இந்த மாதிரி மிஸ் பண்ணுறேன். பாதிக்கு பாதி தான். இதை கண்டிப்பாக அவள் பார்த்தானா டென்ஷன் ஆகும். அப்போ நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லை, உனக்கு நான் இருக்கிறதே அக்கறையே இல்லை. கண்டிப்பாக திட்டுவா என்னை பார்த்துட்டு, இதெல்லாம் பார்த்துட்டு. என்னங்கப்பா இது, காலவாசல் சிக்னல்லையே 10 நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருக்குது. சண்டேன்றதுனால எல்லாம் வெளியே போனாங்க போல இருக்கு. வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பா ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாப்பா. காரை வந்து இருக்கட்டும், நான் வந்து எடுக்கணும். ஸோ நீ சொல்லு, நான் எல்லாமே எப்படி இருந்தேன்? ஜாலியாக இருந்தியா? இஷ்டத்துக்கு சாப்பிட்றேன்ட்டு தேவையில்ல. இங்கேருந்து வீட்டிலேருந்தே நான் வீடியோ எடுத்துருந்தேன். இங்கே வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வரப்போ வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தா உடனே ஆளைக்கான உங்கள் அப்பா தான் உட்காந்துருந்தாரு. என்னடா உங்கள் அப்பா உட்காந்துருக்காரு, இவ்வளோ ஆளைக்கான சவுண்டிங் காண. வீட்டில் எப்பவுமே ஏதாவது பேச சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்ல, எந்த சவுண்டும் இல்லை, டிவியோட சவுண்ட் தான் கேட்ச்சு. இவன் எங்கே தூங்கிட்டு இருக்காளா இல்லை எதுவும் ரெஸ்ட் ரூம் எதுவும் போயிருக்காளா அப்படின்ட்டு
நான் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா 4 பேர் உட்காந்துருக்காங்க வரிசையாக முன்னாடி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால எது சொல்ல நான் பாட்டு கம்முன்னு வந்து உட்காந்துட்டேன். எது உனக்கு தேவையானது இருக்காங்க. ஏதாவது வேணுமா? டீ கூட வேணுமா? இருக்கு, உடஞ்சிருச்சு. ஓகேவா அது வேறம்மா? சரி வேறு எதாவது பாரு. இந்த மேலெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி செட் ஆகுமா? சார் சவுண்டு வரலையே சார். ரேட் ஜாஸ்தியாக இருக்கு. ரேட் ஜாஸ்தியாக அது 48 ரூபா தானே, கம்மியாக தானே இருக்கும். அந்த மாதிரி தாங்க இருக்குது. 300 ரூபாயா? சின்ன பாட்டில் வேணுமா இல்லை 1 லிட்டர் பாட்டில் மாதிரி வேணுமா? 1 லிட்டர் பாட்டில் 315 ரூபா. ரேட் எவ்வளோ? 72. ஓகே ஓகே வா. கடல மிட்டாய் எவ்வளோ அழகாக போட்டு வைக்கிறாங்க பாருங்க. அது கூட கொஞ்சம் லோக்கல் ப்ராடக்ட் தெரியுது. இது பாரு ப்ரீமியமாக இருக்குது. 22 ரூபா இருக்குது. அங்கே 80. அதுதான் ரேட்டு கூட தெரியுது. குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். இருக்கலாம். என் மூஞ்சி ரொம்ப உனக்கு வேறு நல்ல செப்பல் வாங்குவோன்னு சொன்னேன், கேட்க மாட்டேங்கிற. A few inches later. கரெக்டாக இருக்கும். அப்போ வேறு மாதிரி கூட பாரு, ஹீல்ஸ் இல்லாத மாதிரி கூட பாரு. ஜிகிருந்தா குடிக்கிறியா? இந்தக்கா எப்படி ஆஜராயிடுறாங்க கரெக்டாக. ஒரு பாவ் பாஜி சொல்லியிருக்கோம், அதுக்காண்டி வெயிட்டிங். சாப்பிடு சாப்பிடு. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்துடும். இன்னைக்கு தான் இந்த வீடியோ பார்த்தேன். நம்ம இந்த ஏற்காடு போன வீடியோஸ் பார்த்துருந்தேன். அப்போ உனைய பார்க்கும்போது நீ நல்ல ஒல்லியாக இருந்தது. அதில் இப்போ குண்டாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக ப்ரெக்னென்ட்னால இதாக இருக்கு. ஆனால் அப்போ பார்க்கும்போது அதாவது இப்போ நீ குண்டாயிருக்குன்றே எனக்கு தெரியல. ஏன்னா நான் கூடவே இருந்து பார்க்குறது எனக்கு தெரியல. ஆனால் சடனாக அந்த வீடியோ பார்க்கும்போது டக்குன்னு ஒல்லியாக தெரிஞ்சேன். அப்போ தான் பார்க்கும்போது பார்த்தா குண்டாக தான் இருக்குது. கண்ணும் இது எல்லாமே குண்டாக இருக்கு. ஆனால் நேச்சுரல் தான் வரதான் செய்யும். எஸ் கைஸ், அதாவது ஷாப்பிங் எல்லாமே முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப க்ரௌட் இருந்ததுனால பேசுகிறது எதுவுமே கேட்கல. அதனால் அதை வந்துட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக அவங்கள வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அடுத்து அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும். ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது, திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இத்துடன் இந்த vlog முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை, see you.